முத்துவும் மீனாவும் கிறிஷுக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. "இங்க பாரு கிறிஷ், யாரையுமே அடிக்கக்கூடாது. எல்லாருக்குமே வலிக்க தான செய்யும் அடிச்சா. அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும். உனக்கு அம்மா இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும். அவங்க தானே போய் சொல்றாங்க. உன்னைய யாராவது கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா, உங்க அம்மாவோட சிச்சுவேஷன் உன்னைய வந்து பார்க்க முடியல. அதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நீ நெனச்சுக்கோ. இப்ப நீ இந்த ஸ்கூல்ல தான் சேர்ந்து படிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா, நானே உன்னைய பார்க்க வந்திருப்பேன்ல கிறிஷ். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீ வேணும்னு தான் பண்ணியா? இல்லைன்னா அம்மா பாசத்துக்காக இப்படி பண்ணியா? அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கிரிஷ். அதனால நீ இப்ப என்ன செய்றன்னா, நல்ல பிள்ளையா நடந்துக்கோ. நீ மட்டும் கரெக்ட்டா நல்லபடியா நடந்துக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து உங்க ஸ்கூல்ல பேசி உன்னைய எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிர்றேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "ஆமா கிரிஷ், நீ மட்டும் நல்லபடியா நடந்துக்கோப்பா. நீ இப்படி பண்றவன் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ கண்டிப்பா எங்க கூட தான் இருப்ப. நாங்க அந்த போலீஸ்காரங்க கிட்டயே நாங்களே சொல்லிர்றோம். நீ மகேஸ்வரி ஆன்டிக்கு வீட்லலாம் நீ இருக்க வேண்டாம். அந்த போலீஸ்காரங்க சொன்னா உங்க அம்மா கேட்பாங்க. அதனால அவங்க எங்க வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, நீ எங்க வீட்லயே இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சின்னதா ஒரு பையன் அடிபட்டு கீழ கிடக்கும்போது, கிருஷ் வந்து அவன் எப்படி என்ன பண்றான்? அவங்களுக்கு ஒரு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில கிருஷ் வந்து அவங்களுக்கு எப்படி உதவி பண்றான் அப்படிங்கிறத சும்மா சிம்பாலிக்கா இங்க பேசிட்டுருக்கும்போதே ஒரு டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க. ஸோ, அதில வந்துட்டு எதர்ச்சியா வைக்கிறாங்க. அதில கிருஷ் போயிட்டு வேகமா போயிட்டு, "முத்து அங்கிள் அங்க பாருங்க ஒரு பையன் கீழ விழுந்திருக்கான். ஐயோ! அவனுக்கு ரத்தம் வருது அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதர்ச்சியா அவனுக்கு கிளீன் பண்ணி விட, பேண்டேஜ் போட்டு விட, ஸோ இந்த மாரி ஹெல்ப்லாம் பண்றாங்க. உடனே "இப்ப பரவாயில்லையாடா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஜய பார்க்குறாங்க. அஜய பார்த்துட்டு, "சாரிடா, இப்படி தானே நான் அவனைய அடிச்சேன். அன்னைக்கு உனக்கு வலிச்சிருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறான். ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்த அஜயோட அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட கேஷ வந்து வாபஸ் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த முத்துவும், மீனாவும், "என்ன சார் நீங்க ஆ கிருஷ்க்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிறோன்னு சொன்னீங்க. நீங்க ஒண்ணும் கேட்கல அவன்ட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் கண்கூடாவே பார்த்துட்டோமே, அதுதான் அவனுக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு. அவன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் அப்படி இருக்கிறான்" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிர்றாங்க. ஸோ இப்ப இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "சார் கொஞ்ச நாளைக்கு அவன் எங்க வீட்ல இருந்து வரட்டுமே சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "லீகலா அதில ஏதாவது பிரச்சனை வருமா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகேஸ்வரி கார்டியன்ரு தான் போட்டிருக்காங்க. அவங்க சரின்னு சொன்னா தான், உங்கள வந்து கிருஷ்ண வந்து உங்ககிட்ட விட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டாக்டருமே வந்து எங்க வீட்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால நீங்க மட்டும் கொஞ்சம் கார்டியன்ட்ட பேசிட்டு சொல்லுங்களேன். இல்லன்னா உங்க அம்மாவோட நம்பர், ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனேன்னு அப்ப வந்து, ஆமா, எனக்கு மகேஸ்வரி நம்பர் அட்ரஸ் தான் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஏற்கனவே என்னோட மொபைல வாங்கி கிருஷ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணான் ஒரு தடவ. என்னைய வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டான். அந்த நம்பர் கூட நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அத வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து நம்பர் குடுக்குறாங்க. அந்த நம்பர வாங்கி பார்த்தா, முத்துக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா, அந்த நம்பரு ரோகிணியோட நம்பரு. அதுக்கப்புறமா, "இங்க பாரு மீனா, இது எல்லாமே ரோகிணியோட வேலையா தான் இருக்கும். அப்ப கிருஷ் வந்து ரோகிணியோட பையனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா" அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறாங்க. சரி, இப்ப இத என்ன பண்றது? எவ்வளவோ பெரிய விஷயத்த வந்து நம்ம ஈஸியா சொல்லிர்லாம். இப்ப இதுல கிருஷோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. மனோஜோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம போய் ஏதாவது சொல்லிட்டோம் அப்டின்னா, ரோகிணி ஏதாவது முடிவு எடுத்துருச்சுனாலும், இப்ப கிருஷோட வாழ்க்கை போயிரும். இல்ல அப்டின்னா மனோஜோட வாழ்க்கையும் போயிரும். இது உண்மதானா? அப்டிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்டின்னு சொல்றாங்க. ஆமாங்க, நெறைய விஷயங்கள யோசிச்சு பாருங்களேன். எல்லா இடத்துலயும் ரோகிணி வந்துட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம, முதலலாம் கிறிஷோட பாட்டி நம்மகிட்ட நல்லா தான் பேசினாங்க. என்னைக்கு இந்த கல்யாண பேச்சு வந்துச்சோ, ரோகிணிய நம்ம வீட்ல வச்சு பார்த்தாங்களோ, அப்ப இருந்தே அவங்க சரியா பேச மாட்டேன்றாங்க பார்த்தீங்கல்ல. இந்த மாரி நெறைய நடக்குதுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிறிஷ நம்ம வீட்ல கூட்டிட்டு வச்சிருக்கும்போது, அப்ப கூட அவன் அடிக்கடி ரோகிணியோட ரூம்ல தானே போய் இருந்தான் பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா. ஆனா எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்குது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவர் வேற இதுதான் கிரிஷ் பேசின அவங்க அம்மாவோட நம்பர்ன்னு குடுத்துருக்கிறாரு. இந்த உண்மைய நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தானே வெளில சொல்ல முடியும். எந்த ஆதாரத்த வச்சு ஃபோன்ல பேசினா அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே ஆதாரத்த வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? பாரு, ஒரே வீட்ல இருந்துகிட்டு கிரிஷ் கூட சொல்ல மாட்டேன்றான். இதுதான் எங்க அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அவன் கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்கிறானே! அப்ப அப்பா யாரா இருக்கும்? அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கப்புறமா, சரிங்க, இது எனக்கு மிகப்பெரிய குழப்பமா தாங்க இருக்கு. இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுங்க. கிறிஷையே கூப்பிட்டு இதுதானே உங்க அம்மான்னு சொன்னா கூட அவன் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ரோகிணி வாயால தான் இந்த உண்மைய வெளில வர வைக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே கிறிஷ வந்து நம்மகிட்ட இருக்க வைக்கவே விடமாட்டாங்க. எப்படினாலும் நம்மகிட்ட இருந்து கிறிஷ கூப்பிட்டுக்குருவாங்க. ஏன்னா மகேஸ்வரி வந்து கார்டியனா போட்டுக்கிறாங்க. அது ஓகே தான். எந்த ஒரு தாயா இருந்தாலும், பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும், உடனே மகேஸ்வரி கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க தானே! அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கும், நம்மளுக்கு ஃபோன் போட்டு, இந்த மாரி கிருஷுக்காக நீங்க வந்து பேசினது வச்சதெல்லாம் தெரியுது. ரொம்ப நன்றி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோம். ஆனா எதுவுமே சொல்லல பாத்தியா? அப்ப இதுலருந்து ஏதோ உண்மை புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஒண்ணு வித்யா சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லன்னா ரோகிணி தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லன்னா ரோகிணிக்கு கூட பிறந்த அக்கா, தங்கச்சி அப்படின்னு யாரோட குழந்தையாவது இருக்கணும். ஸோ நம்ம எதையுமே தெளிவா சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா கண்டுபிடிச்சுட்டு அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்துவும், மீனாவும் பேசிக்கிறாங்க. ஆனா இத வச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ மீனா வந்து சமைக்கும்போது, அவங்க வந்து உப்பு அள்ளி போடுறது அந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கும்போது, "என்னாச்சு மீனா? நீங்க சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்ப ஏதோ ஞாபகமே இல்லாத மாரி சமைக்கிற மாரி இருக்குது. ஏன் ரொம்ப உப்பா இருக்குது? கொஞ்ச நாளாவே உங்களோட நடவடிக்கையே சரியில்லையே! என்னாச்சு மீனா சொல்லுங்க. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல ஸ்ருதி, எனக்கு ஒரு விஷயம் மனச ரொம்ப போட்டு படுத்திட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னன்னு சொல்லுங்க மீனா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது தான், "ஆமா ஸ்ருதி, இத நான் யார்கிட்ட சொல்லன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் முத்து, மீனா 4 பேர் உட்காந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப அட பாவமே! ஒருவேள ரோகிணி தான் அம்மாவா இருக்குமோ! அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. இது டைரக்ட்டா ரோகிணிட்டயே கேட்ற வேண்டியதானே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி தான் வாய்ஸ் தரேன்னு சொல்ல மாட்டாங்களே! அது மட்டும் இல்லாம இத்தன நாளா கிறிஷ் இந்த வீட்ல இருந்திருக்கான். என்னைக்காவது அத பத்தி வெளில சொல்லியிருக்காங்களா? கிறிஷாவது வாய திறந்து ரோகிணிய பத்தி ஒரு விஷயமாவது சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம உண்மை தெரியாம எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. யார கூப்பிட்டு பேச வைக்கிறதுன்னே தெரியல. ஒருவேள ரோகிணியோட அம்மா அதாவது கிறிஷோட பாட்டி வந்து உண்மைய சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அந்த பாட்டியே சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு கூட ஆமாங்க நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு கூட அவங்க பாட்டி, கிறிஷோட பாட்டி "உன்கிட்ட நெறைய உண்மைகள மறைச்சுட்டம்மா. என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தான் ஸ்ருதி வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோம். கிறிஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, பர்சனலா நம்ம வந்து சும்மா ஒரு ட்ராமா போட்டா என்ன? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கிறிஷோட அம்மா நான் தான் அப்படின்னு ஒருத்தவங்கள வர சொல்லுவோம். இதுதான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமால்ல, அப்படி யாராவது வந்தாங்கன்னா, கண்டிப்பா வேற வழியே கிடையாதுல்ல. அந்த மகேஸ்வரி உண்மைய ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பிளான் தான் வந்து ஸ்ருதி போடுறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச நெறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு வரேன். அவங்க வந்து கண்டிப்பா நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் மகேஸ்வரி, ஆமா இவங்க தான் கிறிஷோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, மகேஸ்வரி வந்து உண்மைய மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அந்த பிளானையே வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்றாங்க. ஸோ அது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கிறிஷோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மகேஸ்வரி வேற வழியே இல்லாம, ஆமா இதுதான் கிறிஷோட அம்மா அப்படின்ற மாரி பொய் சொல்லிடுறாங்க. ஸோ இப்படித்தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் போக போகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரோகிணிக்கு பயம் காட்டுறதுக்காக இப்ப புதுசா இன்னொருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஒரு போலீஸ.